بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இந்த மார்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த மார்க்கத்தை அவன் எப்படி தெரியுமா சுட்டி காட்டான்? மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய வழி, இப்ராஹிமினுடைய மார்க்கம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான், வமையர்கப் அன் மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும்? இல்லாமன் சஃபிக நஃப்ஸஹு, தன்னை அறிவிலியாக்கி கொண்டவனை தவிர யாரும் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியாது. அறிவிலினா முட்டாள், முட்டாள்கள் தான் இந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும். அறிவாளிகள் இப்ராஹிமின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ராஹிமின் மார்க்கம்னு இறைவன் பயன்படுத்துறான். அப்ப அவங்களுடைய மேன்மை இதிலேயே தெரியும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லிம் வஜ்ஹல்லாஹ், தன் முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற மில்லத்தை இப்ராஹிம், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றினா அவங்களை விட அழகிய மார்க்கத்துக்குடையவர் யார்? ஒருத்தவங்க நல்லறம் செய்து அல்லாஹுக்காக அவங்களுடைய முகத்தை பணிய செய்து இப்ராஹிமருடைய மார்க்கத்தை பின்பற்றினாங்கன்னா அழகிய மார்க்கத்துக்குடையவர் வேற யார் இருக்க முடியும் என்று இறைவன் கேட்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரியணும்னா, நம்ம எப்படி இருக்கணும், எந்த அளவிற்கு நன்மை செய்யணும், யாரை போன்று வாழ வேண்டும் என்பதற்கு இறைவன் ஒரு உரைக்கல்லாக யாரை காட்டுறான்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுறான். நீ எப்படி இருக்கணும்? இந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்று, அப்பதான் நீ அழகான மார்க்கத்துல நீ இருக்கிற அப்படின்னு இறைவன் இப்ராஹிம் நபியை முன்னிறுத்தி, எவ்வளவோ நபிமார்கள் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கும் பல சிறப்புகள் இருக்கும், எந்த நபிமார்களுக்கும் இடையில பாகுபாடு கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகத்துக்கு அவங்கள முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுட்டி காட்டுறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே முன்மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இந்த முகமது இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் முகமது நபி நம்மளுக்கு சொல்றான். அதே மாதிரி முகமது நபி இடத்துல சொல்றான், இந்த இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது. நீ யார மாதிரி இருக்கணும்? இந்த இப்ராஹிம மாதிரி இரு. அவர் அவ்வளவு கஷ்டத்திலையும் கட்டுப்படுதலோடு இருந்தார்ல, அவரை மாதிரி இரு என்று சொல்லி இறைவன் என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி காட்டுறான். எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவங்களால பெற முடிஞ்சது? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க உண்மையான முஸ்லீமாக இருந்தாங்க. முஸ்லிம் என்றால் என்ன? கட்டுப்பட்டவன் அர்த்தம். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன். எந்த அளவிற்கு கட்டுப்பாடுனா, அல்லாஹ்வே தன் திருமறையில சொல்றான், இது கால லஹு அஸ்லிம், அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்னா கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அப்ப அல்லாஹ் கட்டுப்படு என்ற வார்த்தையை தான் சொல்றான். அது எதற்காக? எந்த விஷயத்துல எதுவுமே கூட சொல்லி இருக்க மாட்டான். ஆனா அவங்களுடைய வார்த்தை என்ன? கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தினுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். எப்படி கட்டுப்படணும், எந்த விஷயத்துல கட்டுப்படணும், எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அப்ப நான் கட்டுப்படுறேன். அவங்களுடைய கட்டுப்படுதலை பத்தி அல்லாஹ் ஏராளமாக அப்படியே ஒரு படம் போட்டு காட்டுற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சுட்டி காட்டுறான். நம்ம ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நாம் தோற்று போவோமோ, எந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியாதோ, அந்த எல்லா விஷயங்களிலுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிச்சு காமிச்சாங்க. பொதுவாக குடும்பம், குழந்தை, மனைவி என்று சொன்னா எல்லாருமே வீக்கு. நான் தௌஹீதுல இருப்பேன், இருந்தாலும் வீட்டுல மனைவிகள்லாம் தனியா இருப்பாங்க. அது ஒரு ஊரோட ஒரு இணக்கமா இருந்தாதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. வேற என்ன பண்றது? ஒரு சமரசமா தான் போய் ஆகணும் இப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து சோதித்து பார்த்தான்னா, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய பச்சிலம் குழந்தை, பால் குடி மறவாத குழந்தைய
இறைவன் பொட்டல் காட்டுல போய் விட்டுட்டு வர சொல்லி கட்டளையிடுறான். எப்படிப்பட்ட இடம்? வீடு கிடையாது. சரி, ஒரு மரத்தினுடைய நிழல்லையாவது இருக்கலான்னு பார்த்தா அங்க மரம் செடி கொடிகளுக்கே வேலை கிடையாது, தண்ணியும் கிடைக்காது, அக்கம் பக்கத்தினர்னு சொல்லி யாருமே எந்த மனிதர்களுடைய நடமாட்டமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள போய் விட்டுட்டு வா, இதுதான் என்னுடைய கட்டளைன்னு சொல்றான். ஏண்டா அல்லாஹ்வோட சொல்ற, என்ன காரணம்? இது மாதிரி குழந்தை, இப்ப பிறந்த குழந்தை, தவம் இருந்து பெற்ற குழந்தை, ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொன்னாங்களா? ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டாங்களா? எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. அப்படியே மனைவியையும் அவங்களுடைய குழந்தைகளையுமே இழுத்துட்டு போய் அந்த பள்ளத்தாக்குல விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ் அது எப்பேற்பட்ட பள்ளத்தாக்குன்னா அல்லாஹ் சொல்றான், பிவாதின் கைரி வி ஸர்இ, விளைச்சலுக்கு உதவாத, விவசாயத்திற்கு உதவாத ஒரு வெட்ட வெளி பொட்டல் காட்டுல போய் விட்டுட்டு வான்னு சொல்றான். அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்கள விட்டுட்டு வந்துட்டு அல்லாஹ்விடத்துல அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் அவங்களுக்கு கனிகளை கொடு இறைவா, அவர்களுக்கு நீ உதவி செய்யடா இறைவான்னு சொல்லி அவங்களுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் துவா செய்யறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்க எப்படி அவங்களுடைய நிலைமை இருந்திருக்கும், அந்த இடத்துல யாருடைய உதவியை நினைச்சு அவங்க இருந்தாங்க. சரி, இறைவன் ஒன்னதான் கட்டுப்பட சொல்லியிருக்கா, எனக்கு என்ன விதியா, நான் ஏன் உன் பேச்சை கேட்டு இருக்கணும்னு சொல்லி அவங்களும் அப்படி இல்லை. அவங்களுடைய முழு குடும்பமுமே இறைவனுடைய வார்த்தை இதுதான் என்று சொன்னால் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய மனைவி இருந்தாங்க. அவங்க கேட்பாங்க, இது இறைவனுடைய கட்டளையா? அப்படியே தலையால ஒரு சைகை தான் செய்வாங்க. அவங்களும் அப்படியே அமைதியா பின்தொடர்ந்து கூட போவாம அதே பள்ளத்தாக்கிலேயே இருப்பாங்க. அப்ப அன்னைக்கு அவங்க பொறுமை காத்து இருந்ததுனால அவங்கள அல்லாஹ் எப்படி உயர்த்தி வச்சிருக்கான்? யாருமே இருக்கவாத அந்த இடத்துல 30 லட்சம் 20 லட்சம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஒரு தலமாக அந்த இடமே மாறிடுச்சு. அவங்களுக்காக இறைவன் ஒரு தண்ணி கூட கிடைக்காத இடத்துல இன்னைக்கு ஜம்சம் தண்ணீரை வழங்கி அதன் மூலம் எத்தனை இடத்துக்கு அந்த தண்ணியை ஒவ்வொரு மக்களும் அந்த இடத்துக்கு உம்ரா செய்யக்கூடியவங்க, ஹஜ் செய்யக்கூடியவங்க அந்த தண்ணீரை இன்னைக்கு எல்லா உலக நாடுகள் முழுவதும் எடுத்துட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு! அன்னைக்கு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கஷ்டத்தை அவங்க தாங்கி கொண்டதுனால இன்னைக்கும் அவங்களுடைய புகழ் நிலைத்து கொண்டே இருக்குதா இல்லையா? அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது, அங்க இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய தியாகம் எந்த அளவிற்கு இருக்கும். சாதாரணமா இது எல்லா இடத்திலும் கேட்ட செய்தி தான் நம்ம சாதாரணமா நினைப்போம். அந்த இடத்துல நம்மள நினைச்சு பார்க்கணும், நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க தனியா நிக்கிறத நினைச்சு பார்க்கணும். நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமையில கூட அவங்க எப்படி கட்டுப்பட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கட்டுப்படுதலை நம்ம அவங்களிடத்துல இருந்து ஒரு அழகான முன்மாதிரியா நம்ம எடுத்துக்கணும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய கட்டுப்படுதலை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்றான், இந்த சோதனை மிகப்பெரிய சோதனை. அது என்ன சோதனைனா, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தைக்கான நற்செய்தியை அல்லாஹ் அறிவிக்கிறான். உனக்கு இஸ்மாயிலை பற்றி உனக்கு நான் நற்செய்தி சொல்றேன், அவர் சகிப்புத்தன்மை உடையவராக இருக்காரு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அவர் அந்த பருவத்தை அடையும் பொழுது, என்ன பருவம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க உழைக்கும் பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உழைக்கும் பருவத்தை அடைஞ்ச போது அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருது. என் மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டேன். எந்த சின்ன வயசுலயா இருந்தாலும் குழந்தை இழக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு வாலிப வயசு பிள்ளையை இழக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுவாங்க, இப்படி வாழ வேண்டிய வயசுல பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த வயசுல தாங்கிக்கவே முடியாது. அந்த கனவு கண்டதை அப்படியே அவங்க சாதாரணமா கூட விடல. அவங்க மகனிடத்துல எடுத்து சொல்றாங்க, நான் இது மாதிரி கனவு கண்டேன், என் மகனை உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுற, உன்னுடைய கருத்தை நீ சிந்திச்சு சொல்லு அப்படிங்கிறதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. உடனே இந்த சிந்திச்சு சொல்றேன், கொஞ்ச நேரம் டைம் எடுத்து, இல்ல அதெல்லாம் சரியாப்பட்டு வராது, உங்களுடைய கட்டளை நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க, எதுவுமே கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சிந்திச்சு சொல்லுங்கிறதுக்கான ஒரு டைமை கூட அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. உடனே அடுத்ததாக அவங்க சொல்லுவாங்க, இஃப்அல் பிமா துஅமர், உங்களுக்கு இதுதான் கட்டளை இடப்பட்டதா, அப்ப இதை நிறைவேற்றுங்க. அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க, பிள்ளையும் சம்மதிச்சுட்டான், அந்த அவங்களுடைய முகத்தை குப்புற கிடத்தி அவங்கள அறுத்து பலியிடுற நேரத்துல இறைவன் சொல்றான், நீ உன்னுடைய கனவை நீ உண்மையாக்கிட்டீங்க,
உங்களுக்காக நான் பலி பிராணியை இறக்குறேன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லுவான். இதுதான் மிகப்பெரிய சோதனை. அல்லாவே சொல்றான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம், இது எவ்வளோ பெரிய சோதனை, தாங்கிக்க முடியாத கஷ்டம்னு நம்மளா ஒரு கஷ்டத்தை சொல்லி தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாவே சொல்றான், இது மிகப்பெரிய சோதனை. உழைக்கும் பருவத்துல ஒரு குழந்தைய அறுத்து பலியிடுன்னு நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன்ன, அதற்கு நீயும் தயாராகுன, உன்னுடைய பிள்ளையும் தயாராகுச்சு இல்ல. அதுதான் அந்த இடத்துல அதையும் அவங்க கட்டுப்பட்டு இறைவனுடைய கட்டளை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அதனுடைய பலன் என்ன? இந்த உலகம் அழியிற நாள் வரைக்கும், இந்த உலகம் அழியிற நாள் வரைக்கும் ஒரு முஸ்லீம் இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஹஜ்ஜு பெருநாளை அவங்களுடைய தியாகத்தினால கொண்டாடுறோமா இல்லையா? கொண்டாடுவாங்க. இந்த உலகம் அழியிற நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக அவங்களுடைய தியாகத்தை நினைத்து ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவோம். அப்ப எவ்வளவு அல்லாவே சொல்றான், உம்முடைய புகழை நாம் நிலைக்க செய்வோம். அப்ப எப்படி ஒரு இறைவன் அவங்களுக்கான அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கான். அவங்களுக்காக அவங்களுடைய சமுதாயம் முடிஞ்சு ஈசாவுடைய சமுதாயம் வந்திருக்கு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பையும் அந்த இப்ராஹிம் நபியினுடைய அவங்களுடைய மனைவியினுடைய தியாகத்தை மறக்காம, அவங்களுடைய குழந்தையின் தியாகத்தை மறக்காம, இப்ராஹிம் நபியின் தியாகத்தை மறக்காம, இன்றளவும் நம்மளுடைய 2 பெருநாட்கள்ல ஒரு பெருநாட்களா அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறுறோம்னா, அப்ப அவங்களுடைய தியாகத்தை ஒரு சின்ன விஷயமா அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். அப்ப இப்படின்னா கட்டுப்பட்டு நடந்ததுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்குறான். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்தா, ஒரு கடன் வந்துருச்சா, வேற வழி இல்லை, நம்ம என்ன செய்யறது, ஏதாவது அடகு வச்சுதான் ஆகணும், இக்கட்டான சூழ்நிலை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், இப்ப நான் யாருக்கிட்ட போய் கடன் கேட்பேன், இதை பேங்க்ல வச்சுதான் ஆகணும். இதுதான் நம்ம நினைக்கிற நெருக்கடி. அதை கூட நம்ம என்ன சொல்றோம், முடியலையா வித்துருங்க, அது கூட தியாகம் கிடையாது. விற்கிறது கூட தியாகம் கிடையாது. அது வித்து நீங்க யாருக்கோ கொடுக்கல, உங்களுக்கு தான் புழங்கிக்கிறீங்க. ஆனா அதுக்கு கூட நம்ம தயாராக இல்லை. வித்தா நகையை வாங்க முடியுமா, இப்ப விற்கிற விலைவாசி என்ன, அதுக்கு கூட தயாராக இல்லைல்ல. அப்ப நம்ம வாங்கி கொள்ளக்கூடிய பொருளை கொடுப்பதற்கு கூட நம்ம தயாராக இல்லை. அவங்களால நினைச்சு பார்க்க முடியாம அவங்க உலகத்துல பெரிய சொத்து எதுன்னு நினைச்சாங்களோ அந்த குழந்தையே இழக்க தயாராக இருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஒரு தியாக செம்மல்னு சொல்லலாம் அவங்கள. இன்னும் அவங்களிடத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு எதுனா, எல்லா விஷயத்திலுமே அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிறது. அவங்க கட்டுப்பட்டு இருந்ததனுடைய விளைவுதான் அவங்கள இன்றளவுக்கு நம்ம நினைவு கூறுறோம். ஏன்னா அவங்களுடைய உறுதி எப்படி இருக்கும்னா, கடுமையான உறுதி. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க, மலை கொலையெல்லாம் நில கொலைய மாட்டாரு, மலையே கொலைஞ்சு போனாலும் நில கொலைய மாட்டாருன்னு சொல்றோம்ல, அது உலக வரலாற்றிலேயே இவங்க ஒருத்தவங்களுக்கு தான் பொருந்தும். மலையே கொலைஞ்சாலும் நில கொலைய மாட்டாங்க. அப்படியே கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவங்களுடைய உறுதி என்று சொன்னா, அவங்க நம்மள மாதிரி ஒரு எல்லாமே பாதுகாப்பா இருந்து நம்மளுக்கான மார்க்கத்தை சொல்வதற்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்து இன்னைக்கு ஈஸியா சொல்ற மாதிரி அப்ப கிடையாது. அவங்களுடைய தந்தையே அவங்க சிலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆசருங்கிறவங்க அவங்க சிலையை வடிவமைச்சு அதை கடவுள்னு அவங்க வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்தை எதிர்க்கணும்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். உதாரணத்துக்கு நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு தர்கா கோஷ்டிகளா இருக்கு நம்ம குடும்பத்துல, தர்கா வழங்கிகள், அவுலியாக்கள் வழங்கிங்க, செத்தவங்களை எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு, மரம் மட்டை எல்லாத்துக்குமே சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம குடும்பத்தை சுத்தி உள்ளவங்க. அதுலேருந்து ஒரு தௌஹீது குடும்பம் எழுந்து வருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கிறது எல்லாருமே ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்பீங்க. அதுவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா, ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய ஒட்டுமொத்த அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துல நினைச்சு பார்க்க முடியாத எதிர்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த கூட்டத்துல இருந்து இந்த ஓரிரை கொள்கையை எப்படி சொல்லி இருப்பாங்க. அவங்களுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, நீங்க அவங்க காதுகளால கேட்க முடியாத, பார்க்க முடியாத, அவர்களே நல்லதும் செஞ்சுக்க முடியாம தீங்கும் செய்ய முடியாத இந்த சிலைகளையா வணங்குறீங்க? இதை விட்டுட்டு வாங்க, உங்களுக்கு வழங்கப்படாத ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், நீங்க என்னை பின்பற்றுங்க, உங்களுக்கு நான் நேர் வழி காட்டுறேன். என்னுடைய பயம் எல்லாமே என்ன தெரியுமா, நீங்க எங்க ஷைத்தானுடைய நண்பர்களாக ஆகிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அவங்களுடைய தந்தைக்கு சொல்றாங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை. அப்படி சொல்லும் போது அவங்களுடைய தந்தை என்ன செய்யறாங்க,
இப்ராஹிமே, எங்களுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தையா நீ புறக்கணிக்க சொல்ற? அந்த முன்னோர்களுடைய எங்களுடைய தெய்வங்களையா நீ அலட்சியப்படுத்துற? நீ இந்த இடத்தை விட்டு போறியா, இல்ல உன்னை நான் கல்லாலேயே அடிச்சு கொள்ளுவேன். யாரு சொன்னா? ஊர் மக்கள் கூட சொல்லல, அவங்களை பெற்ற அவங்களுடைய தந்தையே சொல்றாங்க, நீ இந்த சொல்லை விட்டு நீ சொல்ற விலகிக்கலனா உன்னை நான் கல்லால அடிச்சு கொள்ளுவேன், நீ என்ன விட்டு விலகி போயிடு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்காக நான் துவா செய்வேன், நீங்கள் என்னை விட்டு விலகிறத விட்டுட்டு நான் உங்களையும், நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுடைய சிலைகள் எல்லாத்தையும் விட்டு நான் விலகி கொள்றேன், மகான்களை விட்டு நான் விலகி கொள்றேன், அவுலியாக்களை விட்டு விலகி கொள்றேன், நீங்க எதை முன்னோர்கள் என்று நினைக்கிறீங்களோ அதை விட்டு நான் விலகி கொள்றேன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து எல்லா விதமான கடவுளும் நினைச்சு நீங்க எதை சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் விட்டு நான் விலகி கொள்றேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுடைய தந்தையிடத்துல சலாம சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போய் அடுத்தபடியாக அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சமுதாய மக்களிடத்துல இந்த ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்றாங்க. என்னுடைய சமுதாய மக்களே, நீங்க காது கேட்காத, பேசி கொடுக்காத, அவங்களுக்கு தீங்கிழைக்காத, நன்மையும் செய்ய முடியாதது நீங்க வணங்குறீங்க என்று அவங்க சொல்லும் பொழுது அதற்கு அவங்க சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் நாங்க இதைத்தான் இந்த முன்னோர்களை பின்பற்றி கொண்டிருந்தோம், இதை நீங்க இப்ப திடீர்னு இதை நீ இல்லைன்னு சொல்றியே, இதை எப்படி எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும், நாங்க இதை விட்டு நாங்க விலகி வரமாட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகளை நான் உடைச்சி எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போனோடனே அவங்களுக்குள்ள ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழால அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அந்த ஊர் வெளியில போயிடுறாங்க. போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்குள்ள எல்லா அந்த சிலைகள்கிட்ட போய் பேச்சு கூட நடத்துவாங்க. அந்த குரான்லயே வரும், அந்த பெரிய சிலை இடத்துல போய் பேசுவாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னன்னா, ஏன் உங்களுக்கு பேச வராதா, நக்கல் செய்யறாங்க, அந்த சிலைகளை நக்கல் செய்யற மாதிரி ஏன் உங்களுக்கு பேச வராதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் சுக்குநூறாக உடைச்சு எறிகிறாங்க. அது உடைச்சு எரிஞ்சா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சிக்கல் வருங்கிறது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அவங்களுக்குன்னு துணைக்கு நிக்கிறதுக்கு வேற அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கிடையாது. அவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய சமுதாய மக்கள் கூட அவங்களுக்கு கிடையாது. அவ்வளவு மார்க்கத்தை அவ்வளவு உறுதிப்பாடோட எடுத்து சொன்ன நபிக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கூட கிடையாது. அதுக்குதான் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மனிதர் ஒரு சமுதாயமாக இருந்தாரு, செயலாளர் அவங்க தான், பொருளாளர் அவங்க தான், பேச்சாளரும் அவங்க தான், தலைவரும் அவங்க தான், எல்லாமுமே அவங்க ஒரு ஆளா தான் இருந்தாங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு எல்லாமே அவங்க தான். அதுக்கு தான் இறைவன் சொல்லுவான், அந்த ஒரு மனிதர், அந்த தனி மனிதர் ஒரு சமுதாயமாக, ஒரு சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய பணிகளை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதராக செஞ்சாங்க. அப்ப அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஒரு மனிதரா இருக்கும் போது அவங்களுக்கு பக்கபலம்னு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாதுல்ல. அப்ப அவங்க என்னென்ன செய்வாங்க, எவ்வளவு இன்னல்களை கொடுப்பாங்கிறது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மக்களை பத்தி தெரியும். ஏன் அவங்களுடைய தந்தையே கடுமையாக இப்படி எதிர்க்கும் பொழுது ஊர் மக்கள் எப்படி எதிர்ப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் துணிச்சலோட மார்க்கத்தை சொன்னதோட கூட விட்டு போவாம அந்த எல்லா சிலைகளையும் உடைச்சி எரிஞ்சு காட்டுவாங்க. உடனே மக்கள் சொல்லுவாங்க, யார் இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சது? அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு இளைஞர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இந்த சிலைகளை எல்லாம் உடைப்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அந்த இப்ராஹிமுடைய வேலையை தான் இருக்குன்னு ஒரு மனிதர் சொல்றாரு. உடனே அவரை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, எல்லாருக்கும் நேரம் அவர் சொல்லட்டும், அவருக்கு நம்ம தண்டனை கொடுப்பான்னு சொல்லி பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இழுத்துட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்பாங்க, இந்த சிலைகளை எங்களுடைய முன்னோர்களாக நாங்க வழிபட்ட தெய்வங்களை எல்லாம் உடைச்சது நீதானா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான வாதம். பொதுவாக வாதம்ங்கிறது எல்லாருமே வாதம் செய்வாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா எல்லாருடைய பேச்சுவார்த்தையும் அறிவுபூர்வமாக இருக்காது, எல்லாருடைய பேச்சுவார்த்தையும் விவேகத்தன்மையோடு இருக்காது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே யோசிக்கலாம், அந்த அளவிற்கு ஒரு அறிவுபூர்வமான விவேக திறமையோட தர்க்கம் செய்யாம அவ்வளவு ஒரு அழகான வாதம் எடுத்து வைப்பாங்க, அழகான முறையில தாவாவை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த சம்பவமே. அவங்க சொல்றாங்க, இந்த சிலைகளை உடைச்சது நான் ஏன்ட்ட கேட்குறீங்க, அந்த பெரிய சிலைகிட்ட கேளுங்களேன், அது உடையாம தானே இருக்கு, அதுகிட்ட போய் கேளுங்களேன். அதுக்கு உடனே அவங்களே சொல்லுவாங்க,
ஏன் இப்ராஹிமே உனக்கு தெரியாதா? இந்த சிலைனா பேசாதுங்கிறது உனக்கு தெரியாதா? உடனே பாயிண்ட் பிடிச்சிருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெரியுதில்ல, அது எதுவுமே பேசாதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அப்புறம் எதற்காக அதை வணங்குறீங்க? அப்ப எதற்காக வணங்குறீங்கன்னா அவங்க கேள்வி கேட்ட உடனே அவங்களுக்குள்ளேயே ஒரு யோசனை, ஒரு சிந்தனை வருது. ஆமா பேசாதே அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்க நேரம் அப்படியே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு, இல்லை இல்லை நீ எங்களுடைய கடவுள்களையே நீ கேவலப்படுத்திட்ட, உனக்கு நான் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற பாருன்னு சொல்லி, மக்களே நீங்க வாங்க எங்களுடைய கடவுள்களுக்கு உதவுங்க. கடவுளுக்கு உதவுறது யாரு? மக்களை எல்லாம் கடவுளுக்கு உதவ கூப்பிடுவாங்க அந்த சமுதாயம். மக்களை நம்மளுடைய கடவுளுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பெரிய தீபந்தம், ஒரு தீயை மூட்டி அதுல தூக்கி இந்த இப்ராஹிமை போடுங்க. இதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த தீபந்தத்துல அவங்கள போடுவதற்காக அந்த நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த நெருப்புல நம்மளை போட்டுருவாங்க, இந்த நெருப்பு கருகிடும்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நெருப்புல போடுறது வரைக்கும் அல்லாஹ் உன் உதவி எப்படியோ வரும்னு தெரியும். ஆனா அந்த நெருப்பு சுடாம இருக்குமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எதோ ஆக போகுதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்களும் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? நீ இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு நீ தயாராக இருக்கும் பொழுது உனக்கு நான் உதவி செய்யறேன். குல்லா யா நாரு கூனி பர்தவ் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிமா. இறைவன் சொல்லுவான், நெருப்பே இப்ராஹிமின்க்கு நீ குளிர்ந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறிடு. இப்ராஹிம் நபி அதுல தூக்கி போட்ட உடனே அந்த நெருப்புனால எந்த ஒரு தீண்டுதலும் எதுவுமே சுட்டு பொசுக்கி இருக்காது. ஏன்னா அல்லாஹுடைய கட்டளை அப்படி அல்லாஹ் காப்பாத்திட்டான். நீ கட்டுப்படுவதற்கு நீ ரெடி ஆயிட்டங்கும் பொழுது, தியாகம் செய்வதற்கு நீ தயாராகிட்டேன் போது, அப்ப நான் என்னுடைய புறத்திலிருந்து நான் உனக்கு உதவி செய்யறேன். அப்ப எந்த அளவிற்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அதற்கான உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டாயமாக வரும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அழகான முன்மாதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமின் இடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி உள்ளது. ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் ஒருபோதும் இணை வைத்தவராக இருந்ததில்லை என்று சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவிற்கு தியாகம் செய்பவராகவும் ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக நினைச்சாங்க. சில பேர் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைச்சாலும் குழந்தைகளை அப்படி கண்ணும் கருத்துமா பாதுகாப்பாங்க. ஆனா மார்க்கம்ன்ற வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பெருசு கிடையாது, மனைவி பெரிது கிடையாது, தன்னுடைய உயிர் கூட பெரிது கிடையாது, அல்லாஹுடைய சொல்லுதான் பெருசு. அப்ப இவ்வளவு கட்டுப்பட்டு நடந்தனாலதான் அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கான். அப்ப நாமும் அவங்களுடைய வழியில தினம் தொழுகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறுறோம். அந்த அத்தையாத்துல ஸலவாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நினைவு கூறுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் நபியை நினைவு கூறுறோம்ல, அப்படியே ஏனாதானும் நினைவு கூறக்கூடாது. அந்த இப்ராஹிம் நபி செய்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த தியாகத்தினாலதான் அவங்கள ஒவ்வொரு நீங்க ஒவ்வொரு அந்த தொழுகையிலேயே எத்தனை முறை அவங்கள நினைவு கூறுறோம். அப்ப வெறுமனே அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டோ அதை கேட்டுட்டோ போகாம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே பொருத்தி பார்க்கணும். இப்ராஹிம் நபியினுடைய தியாகம் நம்மளுக்குன்னு உள்ள பெரிய தியாகம் அந்த அளவுக்குனா இருக்க போறது கிடையாது. ஒரு மக்கள் பண்ற கஷ்டம் அளவுக்குனா நம்மளுக்கு கிடையாது. மிஞ்சி பிஞ்சு போனா நம்மளோட தியாகம்ங்கிறது என்ன? ஃபஜர் தொழுகையில நம்ம தூக்கத்தை தியாகம் செய்யறது, அல்லாஹ்வுக்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்யறது, இதுதான் மிஞ்சி போனா அதிகபட்சமாக இருக்கும். இதை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில நினைவு கூர்ந்த என்ன பயன்? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய தியாகத்தை உணர்ந்து நாமும் தியாகம் செய்யக்கூடிய நல்மக்களாக இருக்க வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.